ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 8 சென்டில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ மறக்காமல் பரணி ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. தாமரைக்குளத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் போத்தனூர் செட்டிபாளையத்துலேருந்து வரீங்கன்னா வடசுத்தூர் வந்து கூட நீங்கள் இந்த வீட்டுக்கு ரீச் பண்ணலாங்க. சப்போஸ் நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. நெகமத்துலேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. கிழக்க பார்த்த வீடுங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க, காங்கிரீட் ரோடு வருதுங்க. ஸோ ரோடு பேஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பெரிய ஒரு கார் வர்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வாசல் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க. நிறைய இடம் இருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுங்க. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா தான் வீடு நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு திண்ணை இருக்குங்க. சமையல் ரூம் ஒன்று இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் வருதுங்க. நல்ல பெரிய ஒரு வீடு தாங்க. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வாசல் நல்ல பெரிய ஒரு வாசலுங்க. 3-4 காரை நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசல் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுங்க. சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சா வீடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸும் ஒரு கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக லைன் கொடுத்துருக்காங்க. மின்சார வசதி இருக்குங்க இந்த வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலிருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குங்க. வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. இதை நீங்கள் கார்டனாக யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. வீட்டுக்கு பின்னாடி ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல அமைதியான ஏரியாங்க, அருமையான ஏரியா. வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்க. சப்போஸ் நீங்கள் வீட்டை அடிச்சுட்டு புது வீடு கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் அருமையான இடங்க. ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் புது வீடு கூட கட்டிக்கலாங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டல் 8 சென்ட் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டை கணக்கு சேர்த்தவே இல்லைங்க, இடத்துக்கு மட்டும்தான் ரேட் கேட்குறாங்க. நீங்கள் இந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரிங்க, இல்லை டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு வீடு கட்டினாலும் சரிங்க, அவங்க இடத்துக்கு மட்டும்தான் ரேட் கேட்குறாங்க. ஸோ இந்த வீட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா இதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.